எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சாலமன் தூங்காதன்றான். ஏசுநாதர் சொல்றார், நான் சொல்றேன் தூங்குடார். ஐயா அவர் சாலமன், நான் சாலமனை பார்க்கலும் பெரியவர். இயேசு தான் சொன்னாரு, வானத்தை பார்க்கிற பூமியை பார்க்கிற இது என்ன காலம் உனக்கு தெரியலையா? இந்த காலம் இளைப்பாறுகிற காலம். உழைச்சு சாப்பிடு, ஞானம் உள்ளது. அஸ்திபாரத்தை நல்லா போடு, ஞானம். ஏற்கனவே கண்மலையில் அஸ்திபாரத்தை போடு, இது மகா ஞானம். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் சந்தோஷத்தை துக்கமாக்க வந்திருக்கிறாங்க. எல்லாம் அழு அழு. நான் அவன் சொல்ல எனக்கு வரல சார்ன்றான். வரல. இப்ப நீங்களா சிரிக்கிறீங்க, சிரின்னு எப்படி இருக்கும்? அப்புறம் அழு அழு. ஒருத்தர் ஒரு ஆன்லைன் போயிருக்கேன், நான் கூட்டு போயிருக்கிறேன். நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் அட்டன் பண்றதுக்கு. உள்ள பார்த்தா பயங்கர கூப்பாடு. சரி ஒரு 300 பேர் இருப்பாங்க போல. அப்புறம் உள்ள போனா 4 பேர் உட்காந்துருக்கிறாங்க. உட்காந்து ஓ ஆண்டவரேன்னு ஒருத்தன் அழுகிறான். நானும் கொஞ்ச நேரத்தில் எப்பா பெரிய குரூப் போல் நம்மலாம் வந்து ரொம்ப நானும் நமக்கெல்லாம் ஜெபிக்கிறப்ப சிரிப்பு வந்துடுற மாதிரியா. இப்போ நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இவன் பெரிய போல ஆன்னு அழுதுட்டு இடையில இப்படி நிமிந்தார். பார்க்குறேன், கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் இல்லைங்க. சித்தாண்டா மனுஷன், சிவாஜி கணேசன் தோத்தாண்டா வந்துட்டு. என்ன செய்யறான்? ஆரஞ்சு பழத்தை புளியிற மாதிரி கண்ணை புளியிறான். அது வரமாட்டேன். ஏசு நான் அப்படியே பார்க்குறேன், என்ன படி அழுகிறியா இல்லையா? டைம் ஆகுது, நான் போகணும். என்ன சொல்றேன்? என்னன்னா அண்ணால் அழுதாள். அழுக வந்துச்சு, அழுதா. வராதுன்னு என்ன சார் செய்யறது? இல்லை கண்ணீர் தான் அப்படின்னா கிளிசரின் போட்டு தான் அழுணும். நடக்கும். சினிமா நடிகையெல்லாம் விட்டோம்னா பரலோகத்துக்கு வந்துடுவாங்க போல. ஆனால் உண்மை என்னன்னா, அழுக வந்து இன்னைக்கு ஊரில் 4 பேருக்கு சாதாரணமாக வருங்க. சிரிப்பு விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் வரும். ஆமேன் ஆமேன். எவனுக்கு எதிர்காலத்தை பற்றி தைரியமும் நம்பிக்கையும் ஆமேன் நடக்குண்டா அப்படின்றான், அவனுக்கு தான் சிரிப்பு வரும். நீ எதை பைத்தியம் என்று நினைத்தாயோ அதுதான் ஞானம். எதை ஞானம் நினைச்சதான் பைத்தியம். மனுஷன் ஞானத்தில் மிகப்பெரிய ஞானம் தேவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இது இப்படி கூட எடுத்துக்கலாம். மனுஷன் பெரிய ஞானம் எதுனா பைத்தியம் எதுவோ அதான்டா பெரிய ஞானம். அல்லது உனக்கு ஞானம் நினைக்கிறது எனக்கு பைத்தியம்டா. ஆவிக்குரிய இயேசுவை போய் வாழுங்கள்னா இயேசு மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இமிட்டேட்டை வந்து வேற மீனிங் எடுத்துட்டாங்க. லிவ் லைக் ஜீசஸ் அப்படின்றத இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இமிட்டேஷன் என்ன? அப்படியே தாடியை வளர்த்துட்டு அப்படி பிடிக்கிறதா? இல்லை, அது வந்து இயேசுவை போலவே. இயேசு வந்து உன்னை பார்க்கலன்னா விருப்பமே இல்லாமல் தான் பார்ப்பார், பார்க்க மாட்டார். நீ விருப்பத்தோடு பார்க்காம இருக்கிற. திஸ் இஸ் ஆக்டிங் லைக். அது என்ன, அதை கூட நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கூடாது, நெகட்டிவான ஒரு சென்ஸு. சும்மா இயேசு மாதிரி நடிக்கிற மனிதர்கள் தொடங்கி விட்டார்கள். ஆனால் கிருபை என்ன செய்கிறது? வெளிப்புறத்தை சுத்தமாக்கவில்லை, உட்புறத்தை சுத்தமாக்குறது. ஸோ வந்து தேவனுடைய ராஜ்யம் வந்து சந்தோஷத்தை பற்றி சொல்கிறது. சீசர்கள் சந்தோஷத்தினால் நிறைந்தவர்களாய். ஒரு வசனம் அழகாக இருக்குது. ஊழியத்துக்கு அனுப்பணும்னா சீசரெல்லாம் போயிட்டு அப்படியே அழுது கண்ணீரோட டயர்டாக வரல. பாரம் எங்களை நெருக்குது சார், வரல. பைபிள் சொல்லி சீசர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள். எங்கிருந்து அவன் ஏன் சினிமா பார்த்துட்டு வர மாதிரி அவன் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து சந்தோஷமாக வரான். அவனை பார்க்கும்போது கர்த்தர் பார்க்குறாரு. நல்லா கவனிங்களேன். அப்போ உண்மையான புதிய ஏற்பாட்டு ஊழியம் எப்படி இருக்கணும்? கையை தட்டு. ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது போனோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். இல்லை அவர் எழுதாரு, இவர் எழுதாரு அப்படின்னா நீங்கள்லாம் இப்படி சந்தோஷமா இல்லைன்னு நினச்சி எழுதாரு. பெரிய பெரிய ஊழியர்கள் டிஜிஎஸ் தினங்கள்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா அவர் அழுதுருக்க மாட்டார். நீங்கள் இப்படி இல்லாதனால தான் அவர் அழுதாரு. நகைப்பை குறித்தது என்ன செய்யும்? அது பைத்தியம் அப்படின்னா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லுது வந்து இயேசு வந்து பவுல் சொல்றார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். திரும்ப சொல்றாரு, திரும்ப மைய முக்கிட்டு சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதுதான் அத பைத்தியம்னு உலகம் சொல்லுது. ஆனால் அதுதான் சிலுவை குறித்த உபதேசம். அதுதான் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. அது என்ன? பரிசுத்த தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் மட்டுமல்ல, அது
பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இன்னொரு இடத்துல விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம். ஃபெய்த் இருந்தா சிரிப்பு இருக்கும். உங்கள்ட்ட விசுவாசம் இருக்கா இல்லையா நான் கண்டுபிடிக்க அவங்க மூஞ்ச பார்த்தே சொல்லிடுவேன், முகத்தை பார்த்து சொல்லிடுவேன். சார் விசுவாசத்தை நீங்க இருதயத்தை பார்க்கவே வேண்டாம், மொச பிடிக்கிற நாய் முகரையை பார்த்தா தெரிஞ்சிடும். அதனால் என் கூட்டத்துக்கு வரும்போது நீங்கள் சிரிக்க முடியாதுன்னா கூட சிரிச்ச மாதிரி அப்படி வந்துடணும் நீங்கள். ஏனென்றால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று கணிக்கப்படுவீர்கள். ஸோ சாலமன் சொன்னா நகைப்பு பைத்தியம்னா, இயேசு சொன்னார் சிலுவையை குறித்த உபதேசம். பவுல் சொன்னா அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகத்தான் இருக்கும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். உடனே என்ன செய்றார்? வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு. நல்லா கவனிங்க. அவன் ஏன் தெரியுமா பைத்தியத்தை படிக்க ஸ்டடி பண்றான். உண்மைக்கே மனுஷன் உயிரோடு இருக்கும்போது எதை அனுபவிக்கணும்? ஞானத்தை அனுபவிக்கணுமா, பைத்தியத்தை அனுபவிக்கணுமா? அந்த லைஃப் வாழணுமா, இந்த லைஃப் வாழணுமான்னு நான் கண்டுபிடிக்கணும்னு முடிவெடுத்தேன். அங்கதான் பிரசங்கி எழுதுறான். கையை தட்டுங்க சார். பிரசங்கி எழுதப்பட்டதன் நோக்கம், அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வி வருகிறது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு புத்தி யுக்தியோடு பிரயாசப்படுகிறான். ஞானத்தை அவன் வெறுக்கிறதுக்கு 4 காரணம் சொல்றேன் நான். ஏன் ஞானத்து மேல அவனுக்கு ஒரு ஒப்பீனியனே குறைஞ்சு போச்சுன்னா ஒரு 4 காரணம். அதுல ஒண்ணு, ஒருவன் புத்தி யுக்தியோடு பிரயாசப்படுகிறான். ஆனா இன்னொருத்தன் அப்படி பிரயாசமே படாம இருக்கிற ஒருத்தனுக்கு அதை ஃப்ரீயா கொடுத்துட்டு போறான். ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசியல் பேசக்கூடாதுன்னு முடிவு கொண்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும், டக்குன்னு குறைக்க முடியாது. அதனால் இப்போ நான் அரசியலில் காட்டுறேன்னா ஒரு ஆள் நல்லா பிளான் பண்ணி முடிவெடுத்து செஞ்சு கடைசியில் மூளையே இல்லாத 4 கழுதைகள்கிட்டே கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் 10 கோடி பேர் அவன் கண்ட்ரோலுக்குள்ள என்ன செஞ்சிடறாங்க? இப்போ இவ்வளவு பிளான் பண்ணி ஒருத்தன் வாங்கினதில் அர்த்தம் இருக்கு. ஒன்றுமே பண்ணாமல் 16-31 பயிரியா பல்பு அப்படி சிரிச்ச மாதிரி இருந்தாங்க. அதை விடுங்க. வருஷம் ஃபுல்லாக 10th எக்ஸாம் முடிஞ்சு வருஷம் ஃபுல்லாக படித்தான் என் பயிலுக. நம்ம போய் ஒருத்தன் இருக்கேன், வாப்பா அவனை டிவியில் காமிச்சிடாத, பெரிய லெவலில் கேஸ் ஆயிரும், அவனை மட்டும் ஒதுக்கிற வாயா. இவன் வாப்பா இவன் பள்ளியிடத்துக்கு பாதி நாள் போனான்னு தெரில, ஸ்பைக் அப்பாது கொஞ்சம் வைட்லேயே பெரிய லெவலில் பிரச்சனை ஆகி போயிடும். இவன் பரீட்சைக்கு கூட்டி போயிட்டாங்க. இவன் லைட்டாக கொஞ்சம் பார்வை கொஞ்சம் இதாக இருக்கணுன்னே இவனுக்கு எழுதுறதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு ஆள் ரெடி பண்ணிட்டாங்க. பொதுவாக என்ன சப்ஜெக்ட் எழுதுறானோ அந்த சப்ஜெக்ட் ஆள் என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. அப்போ இவனுக்கு சயின்ஸு மேத்ஸ் மட்டுமே வராது, மற்றெல்லாம் எழுதிடுவான். என்ன ஜானு மேக்ஸ் என்னடா பண்ண யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிடி மாஸ்டர் போட்டாங்க. அவர் கேட்குற ஐரெண்டா எத்தனை? ஐரெண்டா அப்படின்ட்டான். ஒருத்தன் புக்தியோட பிரயாசப்பட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறான். இவன் நீட்டாக உள்ள என்ட்ரை உட்காந்துருக்கான். உனக்கு கொஞ்ச நேரத்தில் சொல்லி இருங்கன்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தா பக்கத்தில் இன்னொரு எக்ஸாம் இருந்தால் நீங்கள் எனக்கு மேத்ஸ் வாத்தியாரோன்னே இந்த தம்பிக்கு நீங்கள் எழுத முடியுமான்ட்டு. பிடி வாத்தியார் அங்கே போயிட்டு என்னடா மேத்ஸ் வாத்தியார் இங்கே வந்துட்டார். இவன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், அவர் எழுதிக்கிட்டே இருக்காரு. கடைசியில் சொன்ன போப்பா சார் மார்க்கு 98 வாங்கிடுவோம் போ சொன்னாரா இல்லையா? 98 மார்க் போட்டே சொல்லிட்டார். வருஷம் ஃபுல்லாக படித்தான் பாருங்க ஒருத்தன் சாலமன். இதை பார்த்தோன்னே சாலமன் வெக்ஸ் ஆகிட்டான். எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலட்டான். சாலமன் திறமைசாலி, இவன் பாக்கியசாலி. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் திறமைசாலி, நாங்கள் பாக்கியசாலி. ஆமென். ஒருவன் புத்தி யுக்தியோடு பிரயாசப்படுகிறான், பிரயாசப்படாதிருந்த இன்னொருவனுக்கு இலவசமாய் தருகிறான். இதுதான் சிலுவையிலே நடந்தது. அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு பாவமும் செய்யாமல் வாழ்ந்து எல்லா பாவமும் செய்த என்னை எனக்கு சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை சாலமன் பார்த்தபோது சொல்லிட்டான். இனிமே பிரயாசம், ஹார்ட் ஒர்க் என்பதின் மீது இருக்கிற ஆசையை நான் விட்டுவிட வகை பார்த்தேன். கையத்தட்டே. இனிமே ஹார்ட் ஒர்க்கே சப்ஜெக்ட்ல இருக்காரான்ட்டான். அழகா எழுதுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். 2:20. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசம்னா ஹார்ட் ஒர்க், பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட
வகை பார்த்தேன். இது வரைக்கும் அப்படி 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 அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன் நான். இதெல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் வர முடிச்சிட்டாரு. இதைத்தான் பவுல் எழுதுறான். என்ன எழுதுறான்? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய். கையை தட்டுங்க சார். ஆமென், 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 ஆமென். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, டைமென்ஷன் மாறுது. ஞானம் ஒன்று நினைச்சு எல்லாத்தையும் சேர்த்தோம். அதான் அடுத்த அதிகாரத்தில் எழுதுறாரு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, கற்களை எறிந்து விட ஒரு காலம் உண்டு. ஓ, துக்கிக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கையை தட்டே. ஆமென். அப்ப என்ன சொல்றான்? காலத்தை கண்டுபிடிக்கிறான். எப்படி எல்லாமே டெவலப் ஆகுதோ, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு, இந்த ரெவலேஷன் வேர்ல்டு எல்லாமே டெவலப் ஆகிட்டே இருக்கு. சமயத்தில் இந்த கர்த்தர் சொன்ன, உனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிரு. எதையுமே புக்கு போடணும், அது போடணும், இன்னும் அடுத்த வருஷத்துக்கு மேகசின் எழுதணும் வைக்காது. அடுத்த வருஷம் வேற மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும். உன் மேட்டர்லாம் எவனும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நீயா படிச்சுக்க வேண்டிய. அதனால் இருக்கிறத ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடு, ரிலீஸ் பண்ணி தட்டி விட்டுரு. உன்னை அடுத்த மண்டலத்துக்கு கர்த்தர் அழைத்து செல்லும்போது வேறொரு உலகத்தில் வேறு விஷயங்களை பேசிக்கொண்டு இருப்போம். ஆமென். அப்ப என்ன முடிவு எடுக்கிறான்? பிரயாசத்தின் மீது இருக்கிற ஆசையை விட்டுவிட வகை பார்த்தான். எதெல்லாம் ஹார்ட் ஒர்க்கு, எதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சோம் அதை விட்டுட்டு அப்படி டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சான். பிளான் பண்ணி வாங்குறதுல இருந்து சுதந்திரவாளியை பார்க்குறான். சுதந்திரவாளி என்பவன் திட்டமிடாமல் வாங்கிக் கொள்ளுகிறான். திட்டமிடாமல் வாங்கிக் கொள்வது சுதந்திரவாளி. எப்படி சுதந்திரிப்பது என்பதை தான் பழைய ஏற்பாடு பேசிக்கிறேன். ஆனால் சுதந்திரவாளியாய் பிறப்பது புதிய ஏற்பாடு. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஒண்ணுமே செய்யாம அப்படியே வந்துருது. இந்த உபதேசத்தை சொன்னா கேட்பாங்களா? கட்டாயம் அது எப்படி எல்லாமே வந்துதாமே, எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க எல்லாமே அப்படின்னா அது பைத்தியமா தெரியுது உங்களுக்கு. பைபிள் சொல்லுது, சிலுவை பற்றி உபதேசம் கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கு. கிரேக்கர்னா தலை பெருத்தவர்கள். யூதருக்கு இடரலா இருக்கு. இடரெல்லாம் என்ன, ஜெபிக்காம என்ன அவன் பாவத்துக்கு கொண்டு போகிறான், அந்த ஒரு இது வருது, கொண்டு வருது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது அவன் சொல்கிறான், நான் சோதிச்சு பார்க்குறேன் என் இருதயத்தை. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. மனுஷன் அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று நான் அறியும்படிக்கு. அதான் முக்கியமான வார்த்தை. அவன் மதுபானம் குடிச்சான், அது பண்ணா, இது பண்ணான்னா அவன் இந்த உலகத்துக்கு ஒரு மேட்டரை சொல்லணுன்றதுக்காண்டி அவன் தன்னை என்ன பண்ணா, எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள கொண்டு போனான். வாசிங்க இந்த 3ஆம் வசனத்தை, 2:3. வானத்தின் கீழ் நிறுத்தி வாசிமா. மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும். எப்படி பிரிச்சிருக்கான் பாருங்க, ஸ்பிரிட் சோல் பாடின்னு பிரிச்சிட்டான். அப்பவே அந்த அறிவு அவனுக்குள்ள வந்துருச்சு. என் சோல் வேற, என் பாடி வேற. என் இருதயத்தை ஞானத்தில் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே என் சரீரத்தை மதுபானத்தால் சீராட்டினேன். எதற்காக? மதியினத்தை பற்றி கொண்டிருக்கேன், உள்ளத்தில் வகை தேடினேன். எதற்காக? நான் பாவம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. வாழ்நாளெல்லாம் உயிரோடு இருக்கிறவர்கள் எதை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்பினேன். ஒன்று இப்படி வாழணுமா, அல்ல அப்படி வாழணுமா? மனிதன் நல்லா செய்யுங்க, பாவம் செய்யுங்கள் என்ற வார்த்தை இது வரைக்கும் பேசவே இல்லை. நானும் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒன்றை நீங்கள் சாதித்து வாங்கவில்லை, உங்கள் உழைப்பினால் வாங்கவில்லை, உங்கள் அழைப்பினால் தான் நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். சுதந்திரவாளி என்ற இடத்துக்கு வரும்போது அறிவங்க மேட்ரே கிடையாது, அறிவங்க விஷயமே கிடையாது. பிள்ளை என்பதினால் அவர்கள் சுதந்திரவாளி ஆக்கப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுவோம். அடுத்த வசனம் வாசிமா. நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். அப்படியே சொல்லிக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் வாசிங்க 11. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. அடுத்து, பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதியினமும் என்ன என்றும் பார்த்து அறியும்படி திரும்பினேன். ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் என்ன செய்யக்கூடும்? 14. ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான். ஆகிலும் ஆகிலும் எல்லாம் சொல்லுங்க. ஆகிலும் அவங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் நடக்குதுட்டான். புரியுதா உங்களுக்கு?
யோனா வந்து டிக்கெட்டை மாற்றி எடுத்துட்டாரு கப்பலில். அவன் யார்? அந்த இடத்துல தப்பு செஞ்சவன். உடனே கப்பலில் வந்துச்சு, கப்பல் அலை வந்துச்சு, மோதிச்சு, தூக்கி போட்டுச்சு, உயிருக்கு போராடினாயன், அழுதாயன், கதறினாயன். நீ பிரசங்கம் பண்ணுற யோனா தப்பாக டிக்கெட் எடுத்தார், தப்பாக டிக்கெட் எடுத்தார். இப்போ இந்த யோனா கப்பல் மூழ்கலை. ஆனால் இதில் இருந்தவன்லாம் இப்போ வந்து நீங்கள் போய் டைட்டானிக் கப்பலில் செத்தவங்கெல்லாம் போய் இன்டர்வியூ எடுத்த மாதிரி உயிரோட பிழைச்சவங்களை இன்டர்வியூ ஜாக் அப்படின்னு தொடங்கினாங்கல்ல, அந்த மாதிரி யோனா கப்பலில் போய் எடுத்தோம்னா அவன் சொல்லுவான், தம்பி அவன் ஒருத்தன் தானே டிக்கெட் தப்பாக எடுத்தான், நாங்களாம் டிக்கெட்டை கரெக்டாக தானே எடுத்தோம், நாங்கள் கரெக்டாக டிக்கெட் எடுத்த பிறகு எங்களுக்கே எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஒரே ஒருத்தன் டிக்கெட் தப்பாக எடுத்தான், 90 பேர் டிக்கெட்டை சரியாக எடுத்தாங்க. ஆனால் மூடனுக்கு என்ன சம்பவிச்சதோ அதை ஞானிக்கு சம்பவிக்குது. இது நெகட்டிவ் சென்ஸில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில். ஆமாம், அதுக்கு பேர் தான் பைத்தியம். இதையே தேவன் பாசிட்டிவ் சென்ஸில் நியூ டெஸ்டமெண்ட்டில் யூஸ் பண்ணுறாரு. 90 பேர் டிக்கெட்டை தப்படுத்தாங்க, பவுல் ஒரே ஒருத்தன் டிக்கெட்டை கரெக்டாக எடுத்தான். ஆனால் ஒருத்தனுக்காக இருக்கிற 300 பேர் என்ன செஞ்சார்? காப்பாற்றினார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஞானம் பைத்தியம் ஞானம் பைத்தியம்னு பேசும்போது, ஞானம்ன்றது உழைச்சி ஒன்று செய்கிறது, ஒன்று அச்சீவ் பண்ணுவாங்கிற, பைத்தியம்ன்றது அப்படியே அண்டிங்கில் இது பண்ணுறது. இப்போ போன வாரத்துக்கு முன்னாடி நம்ம மழைக்காக ஜோம் பண்ணோம். நேற்று நல்லா மழை பெஞ்சிச்சு, 2 நாள் மழை பெஞ்சிச்சு, இன்னும் நல்லா பெய்யும், அது வேறு விஷயம். இப்போ எனக்கு கேள்வி என்னென்னா, 50 பேருமா ஜோம் பண்ணாங்க? அதான் சொல்ல வரேன். அப்போ என்னன்னா, ஒருத்தர் நல்லோர் ஒருவர் உண்டனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ இந்த ஒருத்தன் ஞானியாக இருக்கான், மற்றவன் மூடனாக இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அதை கூட விட்டுருங்க, மூடன் சம்பவிப்பில் ஞானிக்கு சம்பதிக்குது. இப்போ என்னன்னா, யோசேப்பு என்ன பண்ணார்? கர்த்தர் உருட்டி செதுக்கி பிரட்டி வறுத்து எல்லாம் பண்ணி வசனம் அவனை புட்டமிட்டு அவன் அப்படியே போய் ராஜாவாக்கி அப்படியே உட்காந்துருக்கிறான். அண்ணன் தம்பி ஒரு 10 பேர் அம்புட்டு அயோக்கியத்தனை பண்ணிட்டு உள்ள விட்டாங்க. இன்னைக்கு காலையில் யோசித்தேன், இவங்களும் ராஜா வீட்டோட சேர்ந்த எல்லாம் நல்லா வழங்கினான், நீங்கள் நல்லா இருங்கன்ட்டான். இப்போ என் கேள்வி, இங்கே வர்றதுக்கு ஒன்றை எவ்வளவு பாடுபடுத்துறாரு கர்த்தர், ஆனால் இவன் பாடு எல்லாம் விட்டான். இதை கூர்ந்து கவனிக்கிறான் சாலமோன். அப்ப ஞானத்தினால் எனக்கு என்னடா லாபம்? அப்ப வேலை செய்யாமல் அனுபவிக்கும்போது பைத்தியம் என்றால், தேவன் தம்முடைய பிள்ளைகளை அதன் வழியாகத்தான் ஆசீர்வதிக்கிறார். அதான் சொல்ல வரேன், நீ ஞானியாக வேண்டும் என்பதல்ல. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, அவரே எங்களுக்கு ஞானமானார். கை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். அவர் தான் எங்க ஞானம். நாங்க தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எங்களுக்கு வேறு ஞானம் தேவை இல்லை, அவரே எங்கள் ஞானம். இப்ப அவருக்கு கீழே வந்த உடனே பாருங்க, நீதிமானுக்கு என்னெல்லாம் நடக்குது அது எனக்கு நடக்குது சார், அது உங்களுக்கு நடக்குது சார். இதை பார்த்தப்பதான் அவன் மாயை அப்படின்ற இடத்துக்கு வரான். இந்த மாயைன்ற இடத்துக்கு சவுலும் வந்தான், இந்த மாயைன்ற இடத்துக்கு நானும் வந்தேன். மாயைன்ற கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க எஃபர்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து உங்களை மேல கொண்டு வரது நீங்கள் பட்ட பாடுகள் இவைகள் எல்லாம் ஒரு காலத்துல வந்து செஞ்சோம். ஆனா அது பெயிண்டிங் தான் அடிச்சிச்சு, மெஷின் என்ன செய்யல, மாத்தல. எங்கள் கிரியை பரிசுத்தமாக்கியது, எங்கள் கிரியை உண்மையாக்கவில்லை. உண்மையாக்குவது வேறு, பரிசுத்தமாக்குவது. ஏசாயா சொல்றான், அந்நாட்களில் அவள் கிரியை நான் உண்மையுள்ளதாக்குவேன். உண்மையுள்ளதாக்குறேன்னா என்ன? பரிசுத்தமாக்குறேன். என்ன? நான் கெட்டதை விரும்புகிறேன், ஆனால் நல்லது மட்டுமே செய்கிறேன். இப்போ நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆனால் உண்மையா இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கெட்டதை விரும்புகிறீங்க, நல்லதை செய்கிறீங்க, அதனால் நீங்கள் உண்மையா இல்லை. ஆனால் என்னைக்கு நீங்கள் நல்லதையே விரும்பி நல்லதையே செய்கிறீங்களோ அப்போதான் உங்கள் கிரியை உண்மையான கிரியை. இதைத்தான் வந்து பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்ல, அவருடைய கிரியைகளை நான் நாட்களில் உண்மையுள்ள கிரியை மாற்றுவேன். வெளியே இருக்கிற ஹோலினஸ் எல்லாம் வெறும் வந்து பெயிண்டிங்காக இருக்காது, அது இன்னர்லேருந்து நடக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, நான் சீக்கிரமாக சில காரியங்களை சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். அதாவது மூடனுக்கு 15 வருஷம் மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவா நடக்கிற மாதிரி எனக்கு நடக்குதுன்ற பேசுறேன். நான் என்ன சொல்றேன், ஞானிக்கு சம்பவிப்பது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. ரெண்டுமே பதியனம் தான், ரெண்டுமே பைத்தியம் தான். ஆனா இந்த பைத்தியம் தான் கிருபையின் உபதேசம். அதான் அவன் சொல்றான், மூடனுக்கு சம்பவிக்கிற மாதிரி ஞானிக்கு சம்பவிக்கின்றான். நான் என்ன சொல்றேன், ஞானிக்கு சம்பவிக்கிற மாதிரி எனக்கு சம்பவிக்குதுன்றேன். கைத்தட்டு கொடுத்து அவருக்கு. ஆமென், ஆமென். எப்போ இவங்க 2 பேரும் ஒரே தராசுக்கு வராங்களோ அப்பவே அது என்னவாயிருது, வந்து மாயாயிருது, பைத்தியம் ஆயிருது. அந்த பைத்தியத்தின்
அந்த சிலுவையின் உபதேசம் அதைத்தான் பேசுது. என்னன்னா, நீ பாவியா இருந்தாலும் நீ அவருக்கு பிள்ளையாய் மாறும்போது அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் குணநலங்களுக்கும் பாத்திரனாய் நீ மாறுகிறபடினாலே அவருடைய சகல ஆசீர்வாதத்திற்கும் நீ சுதந்திரவாளியா இருக்கிறாய் என்பது கிரேக்கருக்கு பைத்தியமாயிருக்கிறது. காரணம், அவர்கள் அன்பை அறியாதபடினால் அவர்களுக்கு ஞானம் என்னன்றது தெரியல. இவைகளின் அடிப்படையிலும் ஒன்று எழுதிக்கிட்டே வர்றார் சாலமோன். ஆனாலும் ஞானம் தான் முக்கியம், ஞானம் தான் முக்கியம், ஞானம் தான் முக்கியம். ஒரு சிலர் இருக்காங்க, உபவாசம் ரொம்ப முக்கியம், கிருபைகள் இதுதான் முக்கியம், அதை அப்படியே சைடில் கொண்டுட்டே வருவாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஞானம் முக்கியம். எதுக்கு திரும்ப ஞானம் முக்கியம்? பைத்தியம் தான் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சில, அதுதான் ஞானம், அதுதான் ஞானம். என் அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த ரூட்ல ஆசீர்வதிக்க விரும்பல, இந்த ரூட்ல ஆசீர்வதிக்க விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய பணக்காரன் தன் பணக்காரன் அவருக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான். ஆனால் அவனுடைய பிள்ளை எந்த ரிஸ்க்குமே எடுக்காமல் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இந்த சுதந்திரவாளி என்கிற இடத்தில் தான் கிருபை உங்களை ஆசீர்வதிக்கிறது. இது மற்றவருடைய பார்வைக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் தேவன் சிலுவையின் உபதேசத்தை பைத்தியமாகத்தான் என்ன செய்கிறார்? வைக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஸோ சூரியனுக்கு பட்ட பிரயாசத்தை வெறுத்தேன். வசனம் 18. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வர பிரயாசத்தை எல்லாம் சொல்லுங்க. பிரயாசத்தை எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. பிரயாசம்னா என்ன? நான் என்னுடைய சொந்த முயற்சியில் எடுக்கிற எஃபர்ட். இப்படி வரணும், அப்படி வரணும், என் வாழ்க்கையில் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். என்ன உருண்டு இருப்போம், என்ன ஜெபம் பண்ணியிருப்போம். ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் ஒன்று செஞ்சுக்காங்க, விசுவாசத்தை மட்டும் தேவன் மேலே வைங்க, ஜெபத்து மேலே இல்லை. ஜெபத்தில் விசுவாசமாய் இருக்கிறோம், ஜெபத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கும்படி தேவன் நம்ம என்ன செய்யலை அழைக்க வேண்டிய பிரச்சனை ஜெபத்தின் மேல் விசுவாசம். ஆனால் இயேசு சொன்னது ஜெபத்திலே விசுவாசம். Have faith in prayer, not on prayer. நீ டோட்டல் பெண்டிகாஸ்டில் 90% ரெடி ஆகுறாங்க. They have faith on prayer. ஆமென் சொல்லுவோம். அப்ப பிரயாசத்தை விட்டுவிட வகை பார்ப்பது தான் ஞானத்தில் இருக்க அடுத்த ஸ்டாண்டர்ட். நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டேன். சமீபத்தில் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், இங்கே பாரு, எல்லாம் சரி பண்ணு, பிஏ சிஸ்டத்தை சரி பண்ணு, கேமராவை சரி பண்ணு, எல்லாம் சரி பண்ணு, ஆனாலும் நீ நினைக்கிற இடத்துக்கு என்னைக்கு வரணும்னு நான் திட்டமிட்டுருக்கணும், அன்னைக்கு தான் நீ வருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொன்னோட எனக்கு ரெஸ்ட் வந்துருச்சு. நான் இன்னைக்கு உருள்றனால, எண்ணெயை தேய்ச்சி உருள்றனால எல்லாமே ஒரே நாள் என்ன செஞ்சிடாது, நடந்துராது. எல்லாமே உங்க கையில் இருக்கு. நீங்க நினைக்கும் போது இளைப்பாறுதலிலிருந்து நீங்கள் தவறி இளைப்புக்குள் வருகிறீர்கள். ஆனால் என்றைக்கு எல்லாம் தேவன் கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் இளைப்பாறுதலுக்குள் வருகிறீர்கள். ரொம்ப எஃபர்ட் எடுக்கும்போது என்ன நடக்குதான் வாசிக்கிறேன். 23 வசனம் வாசிங்க. 22, 23. மனுஷன் சூரியனுக்குள்ளே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும், இங்க பாருங்க, எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவனுக்கு என்ன பலன்? அடுத்து, அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அலுப்புள்ளது. அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இல்லை. இதுவும் மாயை, இதுவும் மாயை. இந்த பாருங்க, ரொம்ப எஃபர்ட். நீங்க கிறிஸ்தவங்க நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. பகல்லாம் ஜெபிச்சுட்டு உபவாசம் முடிச்சு நைட்டு தூங்கும்போது பரலோகத்துக்கு போயிருவோமா, பரலோகத்துக்கு போயிருவோமா, சபையை எப்படி வளர்க்குறது. பெரிய கம்பெனி ஓனரு திட்டத்தை போட்டு அவன் எல்லாம் பிளான் பண்ணிட்டு நைட்டு தூங்கும்போது அவனால் தூங்க முடியல. நாளைக்கு காலை அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். ஆனால் அன்றைக்கி மூடையை தூக்கி போட்டுறதுக்கு ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 500 மூடையை தூக்கி போட்டோன்னு காசை வாங்கிட்டு போய் அவன் நிம்மதியாக தூங்கிட்டான். வேலை செய்கிறவன் அவன் என்ன செய்கிறான், பாடியில் வேலை செஞ்சாலும் நல்லா கவனிங்க, பாடியில் செய்கிற வேலையை சொல்ல மென்டல் உரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். இவன் உரியில் இருக்கிறவன் தூங்கவே மாட்டானா. ஆனால் மூடை தூக்கி போட்டு போகிறவன் நிம்மதியாக தூங்கிறான். தனியாக போட்டு தூங்குறானோ போட்டான்னு தூக்குறானோ, ஆனால் தூங்கிடுறான். உடம்பு வலி தான் இருக்குது, மனசு வலி அவனுக்கு இல்லை. ஆமாம், நாளைக்கு வேலை வந்தால் நாளைக்கு வரும்டான்றான். அவனும் வாழ்க்கை வாழ்றான், அவனும் இருக்கிறான். நண்புக்குரிய இவன் மனசில் இளைப்பாறுதல் இல்லை. எங்கே இளைப்பாறுதல் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ அது ஞானம் கிடையாதுங்க. அவ்வளோதாங்க. எங்கே ரெஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ அது ஞானம் கிடையாது. அது எவ்வளவு பெரிய பரலோகத்துக்கு போகிற வேலையாகவே இருக்கட்டுமே. ஒரு சொன்னா பரலோகத்து பேர் என்ன சார், பேர் என்ன சார், பேர் என்ன சார்னு கேட்டான். நான் போகவே மாட்டேன், இதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது, பயப்படுகிறவர்கள் பரலோகத்தில், ஆமாம், பயப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு போகவே மாட்டாங்க. பரலோகத்துக்கு போகாம நீ பயந்து போகவே மாட்டேன். நாங்கள் நிம்மதியாக தூங்குறோம். என்னன்னா, வழுவாதபடி எங்களை காக்கிறவரும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவனை கொண்டு போய் நிறுத்த வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும். என்னை அழைத்த தேவனை என்னை கொண்டு போய் நிப்பாட்டுவார். என் ஜாதகத்தை எழுதி வச்சுட்டாங்க. ஒரு நாள் நான் பிதாவை நேருக்கு நேரம் பார்ப்பேங்க, என் ஜாதகத்தில் இருக்குங்க.
என்னை கொண்டு போய் நிப்பாட்டுவாருங்க. மாசற்றவனாய், நீ யாரா குறுக்க வந்து நின்றுட்டு ஜாதகம் சொல்லிட்டு இருக்கிற? மாசற்றவனாய் என்னை கொண்டு போய் நிறுத்துவாராம். கிருபைக்குள் வந்த உங்களை, என்னை இயேசுக்குள் வந்த உங்களை, என்னை அவர் கொண்டு போய் நிப்பாட்டுவாராம். அதனால தாங்க நல்ல ஃபுட்பால் பிளேயருக்கு கால் பந்து கிடைச்ச உடனே மக்கள் கை தட்டுறாங்க. அவன் கைக்கு பந்து வந்துச்சுன்னா கோல் போஸ்ட்டுக்கு போயிடும். இவர் கைக்கு ஒருத்தன் வந்தான்னா பரலோகத்துக்குள்ள போயிடுவான். ஆமென், ஆமென். எங்களுக்கு தைரியம் இருக்கு. நீ பைத்தியம் பைத்தியன்ற பத்தியா, நாங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கோம்டா. ஆமா, நீ உபவாசம் 21 நாள் காபா கீபான்ற குழப்பத்தில் இருக்கிற நீ. மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே நம்முடைய யாத்ராகமம் புத்தகத்தை குறித்த விளக்க உரை, அகத்தூண்டுதல்கள் 365 பெருமையுடன் வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். ஒரு புத்தகத்தை என்ன நோக்கத்தில் எழுதுறாங்களோ அந்த நோக்கத்தில் படிக்கிறவங்க படிக்கணும். இட்ஸ் அ இன்ஸ்பிரேஷனல் வியூ ஆர் லைஃப் சேஞ்சிங்காக எழுதப்பட்டது. இதில் ஆவிக்குரிய பார்வை, இறையியல் பார்வை, வாழ்வியல் பார்வை, வியாக்கியான பார்வை இதெல்லாம் வருது. ஆனால் ஃபண்டமெண்டல் என்னன்னா, ஒவ்வொரு பக்கமும் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஆமென். ஆகவே அந்த நோக்கத்தோடு படியுங்கள். இட் வில் மோல்ட் யுவர் கேரக்டர்ஸ் and it will bless your ministry. $250 இந்த புத்தகத்தின் விலை.